வாவ் அண்ணே, சூப்பர்ண்ணே. How amazing bro in law. கின்சுகி அப்படின்னா கென்சுகினா ஜாப்பனீஸ் ஆர்ட் தான bro in law. கரெக்ட். அம்மா, கின்சுகினா அது ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட். இது மாதிரி ஏதாவது உடைஞ்சா அத அவங்க குப்பையில போடாம அதை ஒட்டுவாங்க. அதுவும் தங்கத்தால. தங்கத்தாலையா? உடைஞ்சு போன ஒண்ணு இப்ப பழச விட முக்கியமான ஒண்ணாயிடும். அதுக்காக இப்படி செய்யறாங்க. எவ்வளவு அழகான ஒரு நம்பிக்கை பாருங்கம்மா. விலகி போன மனசு, உடைஞ்சு போன சொந்தம் எல்லாம் இந்த கப் மாதிரி அடிச்சுனா இந்த உலகமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லம்மா? ஆமா, கரெக்ட். Bro in law, this is fabulous. ரொம்ப ரொம்ப thanks bro in law. அண்ணா, thank you so much ண்ணே. இது என்னால தான் உடைஞ்சது. அன்னைக்கு என் மனசே உடைஞ்சு போச்சு. அன்னில இருந்து இதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கேன். ஆனாலும் முன்னாடி இருந்த மாதிரி முழுசா ஃபிக்ஸ் பண்ண முடியல. சாரி அண்ணி. Bro in law, இவ்ளோ தூரம் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்க பாருங்க. You made my day. Thanks a lot bro in law. அண்ணி, இத திரும்ப உங்க கையால சந்திராவுக்கு பிரசன்ட் பண்ணுங்க. I love you Chandra. Love you too, Mansi. பையன் பேரு முகரைய பாரு, முகரைய. ஏய், ஆள பேர் இருக்கான்னு பார்த்து சொல்ல சொன்னா அண்ணேன் அதிவீர பாண்டியன்றா. இந்த காலத்து பசங்க இப்படி நம்ம பேர் வைக்கிறாங்க. அவ புஷ்பாவை லேசா நினைச்சு என்னையே நக்கல் பண்றா. கல்யாணத்துக்கு வருவாள்ல, நல்லா சாம்பார்ல நிறைய உப்பு கொட்டி ஊத்தி விட்டுறேன். ஏமா நீயே போன் போட்டு பேசுறது, அப்புறம் நீயே சண்டை போட்டு கட் பண்றது, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நான் போன் பண்ணேன்றதுக்காக அவ என்ன வேணா பேசுவாளா? முதல்ல அந்த புடவை எடுத்து கொண்டு போய் வை. போ. ஆத்தா வரா, மகமாயி வரா. கல்யாண பேச்சு எடுத்த உடனே அதுக்குள்ள தாயே நம்ம வீட தேடி வந்துருச்சு. ஆத்தா வரா, மகமாயி வரா. ஆத்தா வரா, மகமாயி வரா.
கல்யாண விஷயத்த காகிதத்துல குறிச்சு வைக்கிறியா புஷ்பா? காகிதத்துல இருக்கிறதெல்லாம் கனவா போகவும் வாய்ப்பு இருக்கு தாயி. கண்டிப்பா கல்யாணம் நடக்கதான் போகுது. உன் கனவு ஈடேறதான் போகுது. ஆனா காகிதத்துல எழுதுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல புஷ்பா. மனசுல எழுதணும். இந்த காகிதம் கனவு எல்லாத்தையும் ஒரு ஓரமா தூக்கி வச்சிரு. உன் பொண்ணு தலையில ராஜயோகம்னு எழுதி வச்சிருக்கு. அதை யாரால தடுக்க முடியும்? ராஜயோகமா? அப்ப அந்த அகரம்? அகரம் எப்பவும் இருக்கு புஷ்பா. அகரத்துல இருக்கிறவன் உன் பொண்ண சிகரத்துக்கு கொண்டு போறத நீ பார்க்க தான் போற. நீ நினைச்சதை விட உன் பொண்ணு தலையெழுத்து ரொம்ப அமோகமா இருக்கு. இத நான் சொல்லல, இந்த ஆத்தாவே சொல்றா புஷ்பா. ரொம்ப சந்தோஷம்மா. யாரு பையன், எங்க இருந்து வருவான், என்ன செய்யணும்னு புரியாம இருந்த. நீங்க சொல்றத கேட்டா எல்லாம் தானா நடக்கும்னு புரியுது. ஆமாம் புஷ்பா, எல்லாம் தானா நடக்கும். எல்லாத்தையும் தானா நடக்க வைப்பா இந்த ஆத்தா. காலக்கெடிகாரம் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதோட சாவி ஆத்தா கையில இருக்கு மகளே. ஆத்தா சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும். ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஆத்தா வரா. அனு, சாமி கும்பிடு. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. அம்மா, நான் ரம்யா கூட பேசிட்டு வரேன். போஸ்ட்மேன் ஆக்கிட்டியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. சரி, சூர்யா சார் ராஜாவாவே இருக்கட்டும். ஆனா அவருக்கு எத்தனை ராணியோ என்னவோ. ஏய், சும்மா அரடி. நேத்து நானும் சாரும் ரேம்ப் வாக் போனும் பாரு. என்ன சொல்ல ரம்யா? எத்தனிக் டே ஹேங் ஓவர் இன்னும் உனக்கு தீரலையா? ராஜா ராணி ரொமான்ஸ் எல்லாம் அங்கே நடந்திருக்கு போல. அதுவும் அத்தனை பேருக்கு முன்னாடி. அதெல்லாம் என்னோட பிரைவசி மேட்டர். அத பத்திலாம் நீ கேட்காத. ஓ, பிரைவசி மேட்டர்ங்கிற அளவுக்கு வந்தாச்சா? நடத்து நடத்து. இனிமேல் நாங்கெல்லாம் யாரோ. நேத்து நான் போட்டுட்டு போன சாரிய பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் ரம்யா. அது ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? அத போட்டுட்டு போனதாலதான் சூர்யா சார் எத்தனிக் டேக்கே வந்தாரு. அவர் கைய கோத்துக்கிட்டு ரேம்ப் வாக் போன அந்த நொடி அந்த சாரிய வாழ்நாள் முழுக்க பத்திரமா வச்சுப்பேன். அப்புறம் அத உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். ஆ, 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 ஆ. சொல்லு சொல்லு சொல்லு. நான் எங்கேயாச்சும் தனியா போனா அவர் எப்படி டென்ஷன் ஆகுறாரு தெரியுமா? உடனே என் பின்னாடி ஒரு ஆள் அனுப்பி, கார் அனுப்பி ஒரு சின்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. ஐ ரியலி லைக் இட். அவர் அப்படி பண்ணும் போதெல்லாம் அதுக்காக திரும்ப திரும்ப அப்படி நடந்துக்கணும்னு தோணுது. பாத்தடி, நீ சின்ன பொண்ணுன்னு அவர் தூக்கி இடுப்புல வச்சுக்க போறாரு. என்னடி, இன்னைக்கு என்ன ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை ஓட்டணும்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா ரம்யா, நீ என்ன ஓட்டினாலும் என் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த ஆபீஸ்ல மீரா மேம் இருக்காங்களே. மீரா மேமா? அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்னும் இல்லடி,
அது சொல்லி இப்ப என்ன ஆக போகுது? விடு. சரி விடு, உனக்கே பிடிக்கலன்னு சொல்ல வேண்டாம். ஆபீஸ்ல அந்த மீரா மேடம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்னடி விடுன்னு சொன்னா இப்ப நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்ட? நான் விடுன்னு சொன்னா நீ அப்படியே விட்டுருவியா? என்ன இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஐயோ அடி பாவி, சொல்லுடி. சூர்யா சாருக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே மாதிரி சூர்யா சார் மேல மீரா மேம்க்கும் அக்கறை இருக்கு. அதான் பிரச்சனையே. ஓ, முக்கோண காதலா? அப்புறம் நான் கேரளா டைப்ல Dress போட்டுட்டு போனேனா, சூர்யா சாரும் அதே மாதிரி கேரளா டைப்ல வந்தாரா. நாங்க 2 பேரும் சேர்ந்து ரேம்ப் வாக் போனோமா. அப்போ அவங்க முகம் போன போக்க பார்க்கணுமே. சூர்யா சார் ரூம்ல போன் பேசுற மாதிரி வந்து அவர் Dress தண்ணி கொட்டிட்டாங்க. உடனே அவருக்கு மாத்த வேற Dress கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு உனக்கு தெரியாதா? தெரியாம என்ன? உனக்கு பிடிச்ச மாதிரி Dressோட அவர் இருக்க கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச Dressோட தான் அவர் இருக்கணும். அதுக்கு தானே? ஆமாண்டி, அத நான் கண்ணால பார்த்தேன். ஆனா சூர்யா சார் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல. அதே மாதிரி மீரா மேம் எதை பேசினாலும் இன்டைரக்டா பேசுறது, குத்துற மாதிரி பதில் சொல்றது, ஓர கண்ணால பாக்குறது எரிச்சலா வருதுடி. அதையும் சூர்யா சார் கவனிச்சிருக்க மாட்டாரே. ஆமாண்டி, நான் போய் கேட்டாலும் எனக்கும் மீராக்கும் நடுவுல ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் தான், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அது உண்மைதான், எனக்கே தெரியும். ஆனா மீரா மேம் அப்படி நடந்துக்கிறதே இல்ல. அதான் எனக்கு எரிச்சலா வருது. அத மீரா மேம் ஒரு நாளும் மாத்திக்க போறதே இல்ல. ஏண்டி மாத்திக்கணும்? நீ இப்பதான் 1 வருஷமா சூர்யா சார் கூட பழகுற. ஆனா அவங்க 10 வருஷமா சூர்யா சார் கூட தானே இருக்காங்க. அவ்வளவு லேஸ்ல அவங்க விட்டுருவாங்களா? என்னடி இப்படி சொல்ற? நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்கணும்னா சூர்யா சாரே நீயும் அவரும் ரொம்ப க்ளோஸ்ங்கறத அவங்க கிட்ட சொல்லணும். அது வரைக்கும் மீரா மேம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது எப்படி நடக்கும்? சூர்யா சார் எப்படி சொல்லுவாரு? ஏன் நடக்காது? அவர் நெக்லஸ் அவங்க அம்மா மூலமா கொடுத்து விட்டார்ல, அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இல்லாமல இருக்கும். அதுதாண்டி நானும் சொல்றேன். டைரக்டா என்கிட்ட கூட அவரால சொல்ல முடியல. அம்மா கிட்ட நெக்லஸ் கொடுத்து அனுப்புனாரு. அவர் எப்படி மீரா மேம் என்னமோ நானே இத பத்தி வீட்டுக்கு வந்ததும் போன்ல கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு அந்த பைத்தியக்காரன் வந்து என்னென்னமோ சொல்ல, அத பத்தி பேசவே நேரம் சரியா போச்சு. அந்த பைத்தியக்காரன் இவ்ளோ நாள் என்கிட்ட என்னென்னலாம் சொன்னானோ அதெல்லாம் நான் சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டேன். சூர்யா சார் அதெல்லாம் எவ்ளோ கூலா எடுத்துக்கிட்டாரு தெரியுமா? நான் தான் வீணா டென்ஷன் ஆயிட்டேன் போல. ஹே, நீ 20 வயசு பொண்ணு, அவரு 45 வயசு ஆளு. அதான் அவர் எல்லாத்தையும் கூலா ஹேண்டில் பண்றாரு. இல்ல ரம்யா, அவர் 20 வயசுலயும் இப்படிதான் இருந்திருப்பாரு. ஏன்னா அவரோட நேச்சரே அப்படிதான். லவ் வந்ததும் அவருக்காக நீ யோசிக்கிறதும் உனக்காக அவர் யோசிக்கிறதும் கலக்குறீங்க போங்க. இல்ல ரம்யா, நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு தடவையாவது அவர்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு. நேர்ல போய் சாரி கேட்டேன். ஆனா அவர் என்கிட்ட ஒரு தடவையாவது சாரி கேட்கணும்ல, சாரி கேட்கவே இல்ல. நீ சாரி சொல்லும்போது அவரு சாரி சொல்லிருப்பாருல. நோ 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 நோ, அதெல்லாம் கணக்குலயே வராது. தனியா அவரே வந்து சாரி சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. நான் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பாடி. உனக்கும் சாருக்கும் இருக்கிறது லவ் மேட்ரு. அதுல நான் என்ன சொல்லணும்? உனக்கு சரின்னு பட்டா சரி, தப்புன்னு பட்டா தப்பு, அவ்வளவுதான். நத்திங் இஸ் பெர்ஃபெக்ட் இன் லவ்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். என்னமோ ரம்யா, உன்கிட்ட பேசும்போதெல்லாம் சரியாயிடும்னு தோணுது. நீ கீழே இறங்கி போகவும் நான் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போதைக்கு என் கவனம்லாம் சூர்யா சார் எனக்கு மட்டும் தாங்கிறதுல எந்த மாற்றமும் வரக்கூடாதுங்கிறது தான். நீ கவலைப்படாத அனு. சூர்யா சார உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது.
முதல்ல கை கொடுங்க சார். நான் யாருக்கும் கை கொடுக்க மாட்டேன் மீரா. சார் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்ஸ் மீரா. பட் என்ன விஷயம் நீ இன்னும் சொல்லவே இல்லையே. இஸ் இட் அபவுட் a நியூ ப்ராஜெக்ட்? நோ 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 சார், அதெல்லாம் விட மோர் இம்பார்ட்டன்ட் ஒன், மோர் எக்ஸைட்டிங் ஒன். அப்படி என்ன? சார் 2020ல மோஸ்ட் சர்ச்சபிள் பிசினஸ்மேன் யார் தெரியுமா? இட்ஸ் none other than சூரிய பிரகாஷ். குட். ஆனா இதுல இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு மீரா? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் சார், பட் ஐ அம் சோ எக்ஸைட்டட் சார். ஓகே மீரா, ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் யுவர் எக்ஸைட்மெண்ட். பட் இது ஒரு சின்ன விஷயம், அதுக்காக நான் சந்தோஷப்படலன்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஹாப்பி, பட் ஐ எம் நாட் சோ எக்ஸைட்டட். அதான் ஏன் சார்? எத்தனையோ பிசினஸ்மேன் இருக்கும்போது உங்க பேர் மட்டும் சர்ச் லிஸ்ட்ல வந்திருக்கு சார். இது பெரிய விஷயம் இல்லையா? அந்த பேருக்கு ஒரு பவர் இல்லனா இப்படி பண்ணுவாங்களா? யூ ஆர் ரியலி ஸ்பெஷல் சார். யூ ஆர் a true businessman. You are so handsome and successful businessman. இதெல்லாம் இல்லாம யாராவது தேடுவாங்களா? எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ் உங்க போட்டோவை அவங்க டிபில வச்சிருக்காங்க. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவும் வச்சிருக்காங்க. மீம்ஸ் போடுறாங்க. சூரிய பிரகாஷ்ங்கிற பேரை அவங்க லைஃப்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ட்ரீட் பண்றாங்க சார். இதை விட வேற என்ன சார் வேணும்? You are really a great successful businessman, sir. You are really great, sir. ஓகே ஓகே, ஐ அக்ரி. இது ஒரு வகையில சக்சஸ் தான். ஆனா நம்ம அங்கேயே நின்னுடக்கூடாது, அதை தாண்டி மேல போய் ஆகணும். மக்கள் என்ன பாராட்டும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் வரும். உடனே நான் அதுக்கும் மேல என்ன செய்யலான்னு தான் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்ப நீ என்ன பாராட்டும் போதும் எனக்கு அதான் தோணுச்சு. இவ்வளவு சக்சஸ்க்கு பின்னாடியும் வாட் நெக்ஸ்ட்ங்கிற கொஸ்டின் தான் என்ன ஹார்ன் பண்ணது மீரா. That is சூரிய பிரகாஷ். இப்படி உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கிறதுனால தான் நீங்க சக்சஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்க இருக்கிற சூரிய பிரகாஷ் யாரு? அவனோட திறமை என்ன? அவனால என்ன பண்ண முடியும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் மீரா. நம்ம இந்த கைத்தட்டு புகழை எல்லாம் மண்டைக்கு ஏத்திக்கிட்டா இங்க இருக்கிறவன் வீக் ஆயிடுவான். அதனாலதான் இந்த சந்தோஷம், இந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு நொடியில கடந்து போயிடுறேன். யூ காட் இட் மீரா? Yes sir, I got it now. மீட்டிங்க்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மீரா. Let us catch up in the Zoom meeting. Sure sir. அனு சுப்பிரமணியம்.